Hello friends, welcome to Elite Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இந்த தீபாவளிக்கு பட்டர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு இப்ப செய்து காண்பிக்க போறேன். நல்ல சாஃப்ட்டா கரகரன்னு இருக்கிற பட்டர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு நான் செய்து காண்பிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் அந்த முறுக்கு எப்படி நல்லா வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பட்டர் முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சாதாரண வரட்டரிசி மாவு தான் அரிசியை களைஞ்சு காய வச்சு சலிச்சு வச்சுருக்கேன். கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, வெண்ணெய், ஜீரகம், உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். இது வந்து ஒரு கப்பு நான் மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு 1/3 கப். இந்த கப்பால் 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவில் பாதி பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அளவுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போதும் கடலை மாவு எடுக்கிற கப்பால் அளந்துக்கோங்க. இந்த கப்பில் 3 கப்பு வந்து அரிசி மாவு, இந்த கப்பில் பாதி கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இருக்கணும். ஜீரகம், உப்பு, பெருங்காயம். மாவை முதல்ல நம்ம பிசைஞ்சிடலாம். அரிசி மாவு போட்டுட்டேன். இப்போ நான் இதில் வந்து 1/3 கப்புன்னு சொன்னேன் இல்லையா, டேபிள் ஸ்பூனால் அளந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டுடுங்க. வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுடுங்க. அது போட்டிங்கன்னா தான் அந்த கரகரப்பு கொடுக்கும். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கணும். அதுக்கு முதல்ல வெண்ணெய் பார்த்திங்கன்னா இப்படி சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வெண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிங்கனாலும் நல்லா வராது. நம்ம எப்போதும் மாதிரி ஒரு பிள்ளையாரும் ஒரு ஆஞ்சநேயரும் பிடிச்சி வச்சுருவோம். பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார் முறுக்கு, நம்ம முள்ளு முறுக்குக்கு போடுவோம் இல்லையா, முள்ளு தேன்கோயிலுக்கு போடுவோம் இல்லையா, அந்த அச்சு தான் போட்டுக்கணும். இதில் 1 இருக்கிறது இருக்குது, 3 கண் இருக்கிறதும் இருக்குது. எது பெருசாக இருக்கோ நீங்கள் அதை போட்டு பிழிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக அப்படி மாவு போட்டிங்கன்னா மாவு உடனே வந்து எழும்பி மேலே வரணும். அப்போ தான் வந்து என்ன பதம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கணும். உடனே எழும்பி வந்துடுச்சு பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம வெண்ணெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே சின்ன சின்ன பீசஸாக கட்டாகி விழுந்துருது பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி வந்துட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுங்க. சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பட்டர் முறுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்து எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி எல்லா முறுக்கும் போட்டு எடுத்துருவோம். நல்ல கரன்னு வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.